இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நந்தலாலா சமையல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மக்காசோளம் கேசரி. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஏலக்காய், நெய், பால், 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு சோளம், முந்திரி, திராட்சை. அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். நம்ம நைட்டில் ஊற வச்ச சோளத்தை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக ரவை பதத்துக்கு எடுத்துக்கலாம். அது கடாயில் கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துக்குங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இதை மாதிரி வறுத்துக்குங்க. வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த ரவையை சேர்த்துக்கலாம். சோள ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுங்க, இல்லை அடி உக்காந்துடும். இந்தமாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம நார்மல் ரவாவில் செய்கிறத விட இந்த ரவாவில் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கிளறி விட்டுங்க, எல்லாம் அடி பிடிச்சிரும். பாருங்கள், இதை மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்குங்க, நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரவை உதிரி உதிரியாக இருக்குது, நல்லா வெந்துடும். நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கணும். ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுன்னா பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம ஃபுட் கலர் வேணுன்னா ஃபுட் கலர் போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுருங்க. நீங்கள் வேணுன்னா போட்டுருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. லைட்டாக போட்டுருங்க. நல்லா கொதிச்சு வருது பாருங்க. அந்த கேசரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கரண்டி அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டாச்சு. முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். கரண்டி அடுப்பு மேலே கொஞ்சம் தூக்கி பிடிச்ச மாதிரி பிடிங்க, இல்லைன்னா கரண்டில் தீ பற்றிக்கும். பாருங்கள், இந்தமாரி பிடிச்சிக்கிட்டு நல்லா இந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச கேசரியில் கலந்துக்கலாம். பாருங்கள், கலந்து விட்டுருங்க. சூப்பரான கேசரி ரெடி. நம்ம ஆர்கானிக்காக நம்ம சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம், நலமுடன் வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.